இன்றைக்கி எங்கள் வீட்டில் ஒரு சின்ன விஷயம் நடந்துச்சு. என்னங்கன்னா கேஸ் வந்துச்சு. ஆர்டர் போட்டிருந்தோம், இப்போ தான் வந்துச்சு. எதுக்காக இந்த வீடியோனா, எங்கள் அம்மா சொல்லுவாங்க, அது நீட்டாக கழுவி அதெல்லாம் தண்ணியெல்லாம் சுத்தமாக வடிஞ்சதுக்கப்புறம் அந்த அடியில் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த அடியில் இருக்கிற இதுவும் கூட வறண்டிருக்கணும், உள்ளே வைக்கும்போது எதுவுமே ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லும். இது எதுக்காகன்னா, சொன்னால் உங்கள் வீட்டில் இது நடக்குதான்னு மட்டும் சொல்லுங்கள், இல்லைன்னா அது எப்படி எடுத்துப்பீங்களோ எடுத்துக்கோங்க, அவ்வளோதான். அம்மா சொல்கிறாங்க, இது யாத்திராவுக்கெல்லாம் போயிட்டு வந்திருக்குங்களா, பணம் எரிக்கிறதுக்கு கூட கேஸ் தானே யூஸ் பண்ணுறாங்க. அப்போ கேஸ் எரிக்கிறாங்கன்னா இந்த மாதிரி இடத்துல தானே ஆர்டர் பண்ணி எடுக்கிறாங்க. அது போயிட்டு தீர்ந்துச்சுன்னா திரும்ப போயிட்டு தானே வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் நீட்டாக கழுவி உள்ளே கொண்டு போய் வைக்கணுமா. ஏன்னா எப்படி பணத்துக்கெல்லாம் ஜாதி மதம் தெரியாது, அந்த மாதிரி நம்ம கேஸுக்குமே ஜாதி மதம் தெரியாது. அந்த கேஸ் தான் இந்த கேஸு. அதனால் உங்கள் வீட்டிலெல்லாம் இப்படி தான் பண்ணுவீங்களா, இல்லை சிலிண்டர் வந்தது டபுன்னு ஏதாவது பக்கத்து வீட்டுக்காரன் ஏதாவது கேட்டுருவான்னு என்னென்னு சொல்லி ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை கேஸ் இருந்துமே ஒரு 2-3 கேஸ் சேர்த்து வச்சுப்பீங்க, அந்த மாதிரிலாம் பண்ணுவீங்களான்னு சொல்லி ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். கேஸ் ரேட்டெல்லாம் அதிகமாக இருக்குது. முக்கியமாக உங்கள் வீட்டில் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? கேஸெல்லாம் கழுவி அந்த சிலிண்டர் ஃபுல்லாக கழுவிட்டு அப்புறம் தான் வைப்பீங்களா என்னென்னு மட்டும் ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். யாத்திராவுக்கு போயிட்டு வரும், அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆனால் எங்கள் அம்மா சொல்கிறது ஒரு சில விஷயம் நல்லது தான், இல்லைன்னு இல்லை, ஆனால் ஒரு சிலரோட மனசை பொறுத்து இருக்காது. தேங்க்யூ.